ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம நெல் வயலுக்கு வந்து நம்ம உரம் வாங்க போகும்போது இந்த விதையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. மரத்துவரை, காராமணி, அப்புறம் அவரை எல்லாம் கொடுத்துருந்தாங்க. காராமணி பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இது பண்ணுறது, அது உள்ளே இருக்கிற கொட்டை மட்டும்தான் நம்ம சமைச்சி சாப்பிடுவோம். இது வந்து லாங் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. கட் பண்ணிவிட்டு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். விதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே இது ஒரு ரவுண்ட் நான் நட்டு வச்சுட்டேன் 1 மந்த்துக்கு முன்னாடி. நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து அவரையும் துவரையும் நல்லா வந்திருக்கு. அதனால் இப்போ காராமணி மட்டும் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து நட்டு வைக்கிறேன். தேவையானப்போ எடுத்துட்டு அந்த விதையை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மறுபடியும் நம்ம போடும்போது நல்லா முளைச்சி வரும். இந்த விதையே கிடையாது, எந்த விதைனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து புழு பூச்சி பிடிக்காமல் நல்லா வந்து முளைச்சி வரும். 1 வருஷம் 2 வருஷம் கூட நம்ம வச்சுக்கலாம். 4 முருங்கை செடி வந்து செடி முருங்கை தொட்டியில் வச்சுருந்தோம். அதில் 2 எடுத்துகிட்டு போய் நான் தோட்டத்தாண்ட வச்சுட்டேன். மீதி இருக்கிற 2 தொட்டியில் தான் இந்த காராமணி வந்து 2 விதை ஊனி விட்டுருந்தேன். நல்லாவே வந்திருக்கு. ஒரு 1 மந்த்துக்குள்ளே நல்லா நீளமாக இருக்குது. பீன்ஸுக்கு தங்கச்சி மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 தான் வந்து இன்றைக்கி கரெக்டாக இருக்குது. இது 2ம் எடுத்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு கிச்சடி செய்யலான் இருக்கேன். அதில் சேர்த்துற வேண்டியது தான். கீரை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இந்த 2 செடியிலே ஓரளவுக்கு கிடைக்கிது தேவையான அளவுக்கு. பிரண்டை வந்து போன மாதம் வெட்டி எடுத்தது தான். நிறைய எடுத்தோம். பாருங்கள், மறுபடியும் நல்லா துளுத்து வந்திருக்கு. நிறைய கிளை பிரிகிற மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் பிரண்டை நல்லா வரும். இந்த சீத்தா செடியும் நான் எடுத்துடலான்னு பார்த்தேன். இது காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. செடிக்கிட்ட பேசினா அது வந்து கேட்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இதுக்கிட்ட எடுத்துடலான்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய காய் வச்சுருக்கு. காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிற 2 செடியிலும் நிறைய காய் வச்சுருக்கு. பாக்கு பார்த்திங்கன்னா இதான் பாக்கு செடி நம்ம நட்டு வச்சது. 1 இயர் இன்னும் ஆகலை. டிசம்பர் வந்தால் 1 இயர் ஆக போகுது. மண்ணிலேருந்து ரீபாட் பண்ணி 4 மந்த்ஸ் ஆகுது. நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து ஜனவரிக்கு அப்புறம் நம்ம மண்ணில் நட்டுற வேண்டியது தான். போர்ட்டிகோக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய வெயில் பட்டால் வாடுது. அதனால் இதில் வந்து ஈவினிங் டைமில் நல்லா வெயில் அடிக்குது போர்ட்டிக்கோவில். அதனால் இந்த இடத்துல வச்சுருக்கேன். நட்டு வைக்கும் போது ஒரு 2 இலை தான் இருந்தது. இப்போ நல்லா வந்திருக்கு. 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி தெளித்த மாதிரி தான் கொடுக்குறேன். முக்கியமாக இந்த அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் இந்த பாக்கு செடிக்கு தான் நான் தரேன். ஜனவரிக்கு அப்புறம் இது மண்ணில் நட்டுருவோம். ஃபைனலாக வந்து அறுத்துட்டு வந்த காராமணியை வந்து கிச்சடியில் சேர்த்தாச்சு. ரொம்ப எலசான பீன்ஸ் வந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக பொரியல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். மீதி நட்டு வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா வளர்ந்துச்சுன்னா அதுலேருந்து வர காய் நம்மளுக்கு தேவையான அளவு கிடைக்கும். ஏன்னா இந்த காய் வந்து நாங்கள் இருக்க ஏரியாவில் மார்க்கெட்டில் கிடைக்கிறதில்ல. கிச்சடியும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷிங் யூ ஹாப்பி கார்டனிங்.